என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினுள் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில், ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். கர்த்தர் தொடர்ந்து சிட்சிக்கிறார், அடிக்கிறார். ஆனால் தன்னை அடிக்கிறவருக்கு நேராக அவர்கள் திரும்பாமல் இன்னும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு முரட்டாட்டம் செய்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தர் எதற்காக ஒரு மனிதனை அல்லது ஒரு மனுஷியை சிட்சிக்கிறார் என்று சொன்னால், அவர்களை சீர்படுத்துவதற்காக, தன் பரிசுத்தத்துக்கு அவர்களும் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் தண்டிக்கிறார் பாருங்கள். ஆனால் சில பேரை நாம் பார்க்க முடியும், கர்த்தர் அவர்களை தண்டித்தாலும் கொஞ்சமாகிலும் அவர்களுக்குள் மனம் திரும்புதல் ஏற்படாததை நாம் பார்க்க முடியும். இன்னும் அதிகமாய் கடினப்பட்டு கொண்டே போவார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்களேன், இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை அடிக்கிறார்கள், தண்டிக்கிறார்கள் சொன்னால் எதுக்காக? நல்லா படிக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டாங்க அதனால் அடிக்கிறாங்க, மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காக. ஆனால் அந்த மாணவன் தொடர்ந்து அதே காரியத்தை செய்து கொண்டே இருந்தால் அது எப்படிப்பட்ட முடிவுக்கு நேராக நடத்தும்? இப்படிதான் பல பேர் கர்த்தர் அவர்களை சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார், அவளை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி கண்டிக்கிறார். ஆனால் ஒரு கூட்டம் அவர் எவ்வளவுதான் தண்டித்தாலும், எவ்வளவுதான் அவர்களுக்கு தண்டனையை அனுப்பினாலும் அவர் பக்கமாய் திரும்பாமல் இன்னும் முரட்டாட்டத்துக்கு நேராகவே கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, நமக்குள் அப்படிப்பட்ட ஒரு நிலை காணப்படக்கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உணர்த்தி காட்டுகிற ஒவ்வொரு காரியங்களையும் உடனுக்குடன் உணர்ந்து கொண்டு நம்மை சீர்படுத்த வேண்டியது அவசியம். பாருங்கள், கர்த்தர் நம்மை சிட்சிப்பதின் நோக்கமே எதற்காக? அவருடைய பரிசுத்தத்துக்கு நாமும் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான். அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தர் உனக்கு உணர்த்தி காட்டுகிற காரியங்களை உடனுக்குடன் உணர்ந்து கொண்டு உன்னை சீர்படுத்த ஆரம்பி. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.